தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி 3 டன் எடையில் கரும்பிலான மாட்டுவண்டி காளை மாடுகளை தயார் செய்து பொங்கல் விழா கொண்டாடி மகிழ்ந்த விவசாய குடும்பத்தினர். செங்கரும்பிலான மாட்டுவண்டி காளை மாடுகளை ஆர்வமுடன் பார்த்து புகைப்படங்கள் எடுத்து சென்று மகிழ்ந்து வரும் சுற்றுவட்டார கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 10 நாட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக வைத்து பின்னர் ஊர் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிர்பூர் கிராமத்தில் விவசாயியும் பாஜக நிர்வாகி செந்தில்குமார் அவர்கள் இல்லத்தில் வருடந்தோறும் தைப்பொங்கல் அன்று விவசாயிகளின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் விவசாயிகளின் விளைவித்த செங்கரும்பின் மூலம் பல்வேறு வடிவங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். அந்த வகையில் இதற்கு முன்பு செங்கரும்பிலான பொங்கல் பானை ஜல்லிக்கட்டு காளைகள் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடி வருகிறார். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி விவசாயிகளின் சக தோழனாக விளங்கும் மாட்டு வண்டியையும் மாட்டையும் நினைவுபடுத்தி போற்றும் விதமாக தத்ரூபமாக மாட்டு வண்டி போன்று மாட்டை போன்று வடிவத்தில் 3 டன் எடை கொண்ட செங்கரும்புகளால் வடிவு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வார காலமாகவே செங்கரும்பினால் வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். குடும்பத்துடன் செங்கரும்பினால் வடிவமைக்கப்பட்ட மாட்டு வண்டி மற்றும் மாட்டின் முன்பு கிராமிய முறைப்படி இன்று பொங்கல் தினத்தன்று பொங்கல் வைத்து கொண்டாடினர். உழவர்களின் உற்பத்தி பொருளை மேம்படுத்தவும் உழவர்களின் பெருமையை சேர்க்கும் வகையில் செங்கரும்பினால் வடிவமைக்கப்பட்ட மாட்டு வண்டியையும் மாட்டையும் அப்பகுதி மக்கள் வியப்புடன் கண்டுகளித்து வருகின்றனர்.